இப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். மடிச்சுட்டு மடிச்சுக்கலாம். மடித்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கட் பண்ணுறேன். ஒரு இதை மட்டும் நம்ம மடித்து இந்த முன்னாடி இந்த ரவுண்ட் ஷேப்பை மடித்து எடுத்துக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பை மடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேலை இல்லைன்னு யாரும் கவலையே படாதீங்க. வேலை பண்ணுறது இதில் கொட்டி கிடக்குதுங்க. யாரும் ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதில்ல. எல்லாமே ட்ரெஸ்ஸு வேணும், அது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு எல்லாமே யோசிக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க. இது நீங்கள் டெய்லரிங் ட்ரைனிங்கிறது நீங்கள் 1 மந்த் நீங்கள் கற்றுக்கினா போதும். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையை நான் சொல்லி தந்துடுறேங்க. நீங்கள் அதில் இங்கே வர்றவங்க எல்லாமே 1 மாதத்துலேருந்து அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு தான் அவங்க ஃபேமிலியாக நிறைய பேர் ரன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது டக் எப்படி வெட்டணுன்றது சொல்கிறேன். இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். இதை நம்ம தனியாக ஓப்பன் பண்ணி தான் வெட்டணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஷேப் ஒன்றா வெட்ட முடியாது. இப்படியே தான் நம்ம நெக்கவும் தைக்கணும். இது பீஸ் கொடுத்து நம்ம தைக்கணும். நெக்கு பீஸு லைனிங் பீஸில் நம்ம இதை தைச்சிக்கலாம். இதே ஷேப்பில் நம்ம தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். நீங்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. உங்களுக்கு இதில் கிடைக்கிற இன்கம்லேருந்து நீங்களே சொல்லுவீங்க, இதில் நம்மளுக்கு உழைப்பும் குறைவு, நம்மளுக்கு பணமும் பிரச்சனை இல்லாமல் வரும். அதனால் இது நம்ம தொழிலாளின்றதோட முதலாளியாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு நம்ம வீட்டில் நம்ம இதுக்காக வேண்டி முதலீடு போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம எந்த ஒரு முதலுமே இல்லாமல் சம்பாதிக்கிறோன்னா இது ஒரு ஃபீல்டு தான். நம்ம எத்தனை ரூபா மிஞ்சி போனால் ஒரு மிஷினுக்கான முதலீடு. ஒரு மிஷினை நம்ம ஒரு 1500 2000 செகண்ட்ஸில் வாங்கி போட்டோங்கன்னா கூட போதும். நம்ம வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் முதலீடு வைக்கணும். 4 லட்சம் 5 லட்சம்னு. நம்ம இதுக்கு மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 2000 ரூபா முதலீடு வச்சா போதுங்க. அது மிஷினுக்காக வேண்டி தான் அந்த 2000 கூட. மீதி எல்லாமே மெட்டீரியல் எல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்மளே பண்ணிக்கலாம்.